பிளேட்டோ டெமோக்ரஸி மீது நம்பிக்கையே இல்லாமல் இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டெமோக்ரஸியும் மக்களாட்சியும் தோத்து தான் போகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். டெமோக்ரஸினா என்ன? மக்கள் எல்லாரும் சேர்ந்து தன்னோட தலைவனை தேர்ந்தெடுக்கிறது பேர் தான் டெமோக்ரஸி. அப்போ மக்கள் எல்லாரும் யாரை தேர்ந்தெடுப்பாங்க? புத்திசாலியை தேர்ந்தெடுப்பாங்களா இல்ல மக்கள் எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ண தெரிஞ்ச நபர்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்களா? புத்திசாலிகளை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, மேனிப்புலேட் பண்ண தெரிஞ்சவங்களை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. உண்மையை அறிந்தவங்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, பொய் சொல்ல தெரிந்தவங்களை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஞானிகளை அவங்க தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, பிரபலமானவர்களை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்ப உண்மை பொய் கிட்ட தோக்குதோ, எப்ப அறிவு சூழ்ச்சி கிட்ட தோக்குதோ, எப்போ ஞானம் பிரபலத்துக்கிட்ட தோக்குதோ அதுக்கு பேர் தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்றார். எப்ப என்னை யாரும் ஆட்சி பண்ணக்கூடாது, நான் தான் ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறனோ அப்ப ஒரு மோசமான ஆட்சியாளரை நானாவே தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். டெமோக்ரஸியை பத்தி இவ்வளவு கடுமையான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இதை வெறும் கருத்து கிடையாது, இதுதான் லா ஆஃப் பவர் அப்படின்னு ராபர்ட் கிரீனும் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களாட்சி உண்மையாவே அவ்வளவு மோசமானதா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.